இந்தியா முழுவதும் மோடி அலை 350க்கும் மேலே தொகுதிகளில் என்டிஏ கைப்பற்ற போகுது. ஆனால் ஒரே ஒரு மாநிலம் மொத்தமாக நிராகரிக்குது, அது தமிழ்நாடு. சி ஓட்டர்ஸ் இந்தியா டுடே இணைந்து நடத்த கருத்து கணிப்பின் முடிவுகள் தான் இது எல்லாமே. என்டிஏ கூட்டணி தமிழகத்தில் ஒரு இடம், திமுக கூட்டணி 38 இடம். இதற்கு காரணம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியா, ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டா, டிவிக்கு என்ட்ரியா? இது தொடர்பாக தான் அந்த வீடியோ முழுவதும் பேச போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து தொடர்ந்து பேசுவோம். 2026 ஜனவரியில் எலெக்ஷன் நடந்தால், அதாவது மக்களவைத் தேர்தல் நடந்தால் எந்த அணி வெற்றி பெறும் அப்படி தொடர்பாக தான் சி ஓட்டர்ஸும் இந்தியா டுடே சேர்ந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னும், ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னும், இதர கட்சிகள் எந்த ஒரு தொகுதி பெறாது, இன்க்ளூடிங் நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கு இரண்டுமே எந்த ஒரு தொகுதி வெற்றி பெற போவதில்லை அப்படின்னும் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு முன்னாடி 2025 ஆகஸ்டில் ஒரு கருத்து கணிப்பு நடத்திருந்தாங்க. அதில் வந்த ரிசல்ட்டை விட இப்போ திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அதிக வாக்குகளை பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி கருத்து கணிப்பு வந்திருக்கு. பர்சன்டேஜ் படி பார்க்கணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமையிலான கூட்டணி 45% வாக்குகளையும், என்டிஏ கூட்டணி 33%, பிற கட்சிகள் 22% வாக்குகளையும் பெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல 2025 ஆகஸ்டில் எடுக்கப்பட்ட அந்த கருத்து கணிப்பு முடிவை ஒப்பிடும் பொழுது திமுக கூட்டணி அப்படிங்கிறது அதிகமான சீட்ஸையும் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி 35-36 சீட்டுகள் பெறும் அப்படின்னு சொன்ன இடத்துல இந்த இடத்துல 38 சீட்டுகள், ஒரே ஒரு சீட் மட்டும் இழப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏறக்குறைய ஃபுல் ஸ்வீப் ஆக போகுது திமுக கூட்டணி அப்படின்னு இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பின்படி என்டிஏ கூட்டணியோட ஓட் ஷேர் அளவு இதுக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்பை விட அதிகரிச்சிருந்தாலும் கூட சீட்ஸ் அப்படிங்கிறது இன்னும் குறைஞ்சிருக்கு. இந்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் குறைஞ்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சீட்ஸ், அந்த ஓட் ஷேர் அப்படிங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, கூட்டணி அப்படிங்கிறது முக்கியமான பங்கு வகிக்குது. இந்த இந்தியா முழுக்க மோடி அலை வீசுது அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு சொன்னாலும் கூட தமிழ்நாட்டில் அது சுத்தமாக ஈடுபடவே இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியும். இதுக்கு முக்கியமான காரணம், இந்தியா முழுக்க ஒரு அலை வீசினாலும் கூட தமிழ்நாட்டில் அதற்கு நேர் எதிரான அலை தான் எப்பவுமே வீசும் அப்படிங்கிறதுக்கு இந்த கருத்து கணிப்போட தகவல்கள் அப்படிங்கிறதும் சரியாக பொருந்தக்கூடியதாக இருக்குது. இதுதான் $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. எதனால் தமிழகம் நேஷனல் ட்ரெண்டில் இருந்து முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அரசியல் விமர்சகர்கள் சில காரணங்களை எடுக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய முதல் காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடன் ஐடியாலஜி, சோசியல் ஜஸ்டிஸ், சமத்துவம், மாநில உரிமை பேசுறது, மொழி மீதான பற்று, இதை வைத்து ஒரு கட்சி அரசியல் செய்யும் பொழுது தான் அந்த கட்சி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கவே படும். அப்படி இருக்கும்போது அந்த முதன்மையாக பேசக்கூடியதாக இப்போதைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் இருக்குது அப்படின்னு மக்கள் நினைப்பதாங்க. அதனால தான் இந்த ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வாதமாக வைக்கிறாங்க. இரண்டாவது காரணமாக அவங்க சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான ஆட்சி, அவர்கள் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள், மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், உதவித்தொகை திட்டம், கல்வி சார்ந்த திட்டங்கள் அப்படின்னு நிறைய நேரடியாக மக்களிடம் சென்றடையக்கூடிய திட்டங்கள் வைத்திருக்காங்க. அதெல்லாம் மக்கள் நிறைய பயன்பட்டுருக்காங்க. அது கிரவுண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. அதனால் மக்கள் அதிகமாக திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரிக்கிறாங்க அப்படின்னும் இரண்டாவது வாதமாக முன்வைக்கிறாங்க. மூன்றாவது வாதமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட். தமிழகத்தில் நேச்சுரலாகவே பிஜேபி எதிர்ப்பான ஒரு அலை அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும். அதை இப்போ முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளவு அதிகமான வாக்குகளை இந்த கூட்டணியில் பெற முடியுது அப்படின்னும் இந்த அரசியல் விமர்சகர்களின் வாதமாக இருக்குது. இன்னொரு புறம் என்டிஏ கூட்டணி எந்த இடத்துல தவறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதற்கு முன்னாடி ஆகஸ்ட் 2025 எடுத்த சர்வேயிலிருந்து இப்போ அவங்களோட ஓட் ஷேர் அதிகரிச்சிருந்தாலும் கூட அது சீட்டாக கன்வெர்ட் ஆகலை. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா, அதிமுக பாஜக கூட்டணியுடைய அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. அதை மக்கள் அவ்வளோ சீக்கிரமாக அங்கீகரிக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒரு காரணமாகும். இன்னொரு புறம் அதிமுகவே பல அணிகளாக பிரிஞ்சிருக்குது. இது முழுசாக இப்போ சில அணிகள் இணைந்திருந்தாலும் கூட முழுவதுமான அந்த இணைப்பு அப்படின்னு நடக்கலை. இதனால தான் இந்த ஓட் ஷேர் இந்த பெறுவதில் என்டிஏ கூட்டணி தவற விடுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு வாதமாக முன்வைக்கிறாங்க. முக்கியமாக இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது மாநில தொடர்பான பிரச்சனைகளை மையமாக கொண்டு அரசியல் செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக, ஒரு இடமாக இருக்குது. இந்த இடத்துல நேஷனல் ட்ரெண்ட் அப்படிங்கிறது பிரேக் ஆகுது. அதை பிரேக் பண்ணக்கூடிய முதல் இடத்துல, ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. திமுக அரசின் மீது விமர்சனங்கள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக விமர்சனங்கள் இருக்குது. அதே நேரத்தில் ஆன்டி இன்கமென்சி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆன்டி இன்கமென்சி இருக்குது. ஆனால் அந்த ஆன்டி இன்கமென்சி அப்படிங்கிறது அறுவடை செய்யக்கூடிய இடத்துல எதிர்க்கட்சிகள் இருக்கா? அது ஆன்டி இன்கமென்சியை மக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய வேலையை எதிர்க்கட்சிகள் சரியாக செய்கிறாங்களா?
இதற்கு முன்னாடி இருந்த தேர்தல் திமுக ஆட்சி முடிந்து அடுத்த தேர்தல் வரும்போது இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சிக்கும் இப்போது இருக்கக்கூடிய அளவுக்கும் மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2011ஆம் ஆண்டு, அதாவது 2006 to 2011 காலகட்டத்தில் திமுக வந்து கடைசியாக அப்போ தான் ஆட்சியிலிருந்து தேர்தலை சந்திக்கிறாங்க. அப்போ இருந்த ஆன்டி இன்கம்பன்சியில் ஒரு 10% கூட இப்போது இல்லை அப்படிங்கிறது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்குது. இன்னொரு புறம் அதர்ஸ் அப்படிங்கிற மற்ற கட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 22% வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த அதர்ஸ்குள்ளே தான் தமிழக வெற்றி கழகம் ப்ளஸ் நாம் தமிழர் கட்சி, இன்னும் சில பிற கட்சிகள் எல்லாமே இருக்குது. இதில் இந்த கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு சதவீதம் ஒரு 10% 15% இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அவர் அந்த பெறக்கூடிய இந்த வாக்குகள், இந்த கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பெறக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள், அவர் எந்த வாக்குகளை ஸ்ப்ளிட் பண்ணுறார் அப்படின்னு பார்த்தா, இதற்கு முன்னாடி திமுக கூட்டணி பெற்ற வாக்குகளின் சதவீதம் 48, இப்போ 45% கருத்து கணிப்பு காட்டுது. அப்படிங்கும் பொழுது அந்த 3% வாக்குகள் யார் பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியுடைய வாக்குகளையும் இவர் பிரிப்பதனால தான் இந்த ஓட்டு, அந்த 2025 ஆகஸ்ட்டில் வெளிவந்த கருத்து கணிப்பில் அந்த சீட்டோட எண்ணிக்கை 2-3 சீட்டுகள் பெற்றிருந்தாங்க. இப்போ அதை கூட பெற தவறியிருக்காங்க. அதற்கும் விஜய் அவர்களுடைய என்ட்ரி தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிகே வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்லப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இந்தியா டுடேயோட இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கிறது அதை வந்து தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்பில் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து டிவிகேட்டிருந்து கிடைக்கல. இந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது பெரிய அளவு கன்வெர்ட் ஆகுமா, கிரவுண்டில் டிவிக்கு வந்து எப்படி வேலை செய்ய போகிறாங்க, பூத்தில் வந்து அவங்களுடைய பணி எப்படி இருக்க போகுது, அந்த ரசிகர்களாக இருக்கிறவர்கள் வந்து தொண்டர்களாக மாறிட்டாங்களா, ஒருவேளை அந்த ரசிகர்கள் தொண்டர்களாக மாறியிருந்தாலும் அவர்களை தாண்டி தமிழக மக்களை வந்து தமிழக வெற்றி கழகம் எப்படி கவர்ந்துழுக்க போகுது, அதெல்லாம் பொறுத்து தான் 2026 தேர்தலில் அவங்க எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். டிவிக்கே பல தொகுதிகளில் வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பல தொகுதிகளில் கேம் சேஞ்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்ஸ்டன்ட் கிங் மேக்கராக இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். இந்தியா டுடே ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பு ஒரு விஷயத்தை ரொம்பவே கிளியராக சொல்லுது. என்டிஏ கூட்டணி இந்தியா முழுவதும் வலுவாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரீஜனல் பாலிடிக்ஸ் தான் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. அதனால தான் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய லீட் எடுக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபுல் ஸ்வீப் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ரியல் பேட்டில் கிரவுண்ட் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் இருக்குது. ஒன்று நம்ம உறுதியாக சொல்லிட முடியும், டெல்லி ஸ்கிரிப்டை எப்போவுமே தமிழ்நாடு ஃபாலோ பண்ணாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குமா, இல்லை டிவிக்கே கேம் சேஞ்சராக இருப்பாங்களா, இல்லை என்டிஏக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? உங்களோட கருத்துக்களை, உங்களோட ஹானஸ்டான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.